Hello friends, welcome back to our channel AMT Vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெஸ்டான காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு குவாலிட்டியான ரிங் லைட் வித் ட்ரைபாட் தாங்க பார்க்க போறோம். அது எப்படி அன்பாக்ஸ் பண்றோம், அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும், அது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க நான் சொன்னேன் காஸ்ட் எஃபெக்டிவான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் இது எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷனும் இல்லைங்க. என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு எப்படி சொல்கிறேன்னா, ட்ரைபாட் வித் ரிங் லைட் இந்த காஸ்ட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இது பிகினர்ஸான யூடியூபருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிகினரான யூடியூபருக்கு ரொம்பவுமே பட்ஜெட் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரிங் லைட் எங்கே கிடைக்குது, ட்ரைபாட் இல்லாமல் நம்மளால் யூடியூப் ரன் பண்ணவே முடியாது. அதனால் எப்படா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பைன்ற ப்ராடக்ட் தான் இது. இதோட காஸ்ட் 550 தான் வருது. நம்ம எல்லாருமே ஈஸியாக வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவுமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் 3 மோட்ஸ் இருக்குது. 9 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று பிரைட் ஒயிட், இன்னொன்று வார்ம் ஒயிட், இன்னொன்று வார்ம் எல்லோ அப்படின்னு மூணு விதமான மோட்ஸ் இருக்குது. அந்த எல்லா மோட்ஸுக்குமே 9 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா 7 feet ஹைட் வரைக்கும் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் அந்த ரிங் லைட் ட்ரைபாடு. இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்ல, அதனால் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒடுங்கி வந்திருக்கு பாருங்கள். பேக்கேஜ் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அப்படி தான் நானும் நினச்சேன், உள்ளார ஏதோ உடஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை, நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்டு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ட்ரைபாட். அப்புறம் இதுதான் அந்த ரிங் லைட். அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. இது 2 தான். இது நம்ம கீழே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். இதுதாங்க ட்ரைபாட் இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. இதோட ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ராட் கொஞ்சம் மேலே வரும். மேலே பண்ணிட்டு நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு எவ்வளோ அளவு வைட் ஆங்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோம்னா பாருங்கள், ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அந்த அளவு தான் இதோட கெப்பாசிட்டி இருக்குது. பாருங்க, பேஸ் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது 7 feet ஹைட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 feet வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா இந்த பால் மாதிரி இருக்க ஹெட்டு மூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த ரிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ளெக்சிபிளாக மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த பால் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ட்ரைபாட் ரெடிங்க.
டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூலேயே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து இந்த ரிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து இது பேஸாக வச்சுக்கணும். பேஸாக வச்சு தான் இந்த ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பி போடணும். முதல்ல இருந்ததை விட இது திருப்பி போட்டு இந்த ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இது டொடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேர் பண்ணிக்கலாம். இந்த பால் ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இதை டைட் பண்ணிடணுங்க. இதை டைட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஹெட்டு வந்து ஆடாது. இப்போ வந்து நாம் இந்த ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரிங் லைட் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மொபைல் ஹோல்டர். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, இப்படி நம்ம இழுத்தோன்னா நம்ம இந்த இடத்துல ஃபோன் வச்சுட்டு இப்படி விட்டோன்னா நம்ம ஃபோன் வந்து இப்படி லாக் ஆகிக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரிங்கு. இதில் ஒரு பால் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண வாட்டி இந்த பால் ஹெட்டை வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா லாக் ஆகிக்கும். இப்போது இது வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு இந்த லாக் கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பால் ஹெட் வந்து வராமல் இருக்கும், வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணும்போது வெயிட்டு தாங்காமல் வெளியே வந்துச்சுன்னா, கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக இந்த லாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்ப்ரிங்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து ரிங் லைட்டில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா செட் ஆகிக்கும். வாங்க ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பினோன்னா மொபைல் ஹோல்டர் லாக் ஆகிடுச்சு. செட் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ வந்து ப்ளக் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிரைட்னஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இது ரிங் லைட்டோடவே கனெக்டாக இருக்குது. இப்போ இந்த யூஎஸ்பி போர்ட்டை நம்ம அடாப்டரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். இது அடாப்டர் மட்டும் இல்லைங்க, பவர் பேங்க்கு, லேப்டாப்பு, அப்புறம் வந்து ஃபோன் மூலியமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ரிங் லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ட்ரைபேட் தான். நம்ம எங்கே வேணாலும் வெளியே எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு பவர் ப்ராப்ளமே இருக்காது. இப்போது நம்ம இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டன். இப்போ ஆன் பண்ண உடனே பாருங்கள் லைட் எரியுது. இது வந்து பியூர் ஒயிட்டுங்க. இதில் வந்து பாருங்கள் மோட் சேஞ்ச் பண்ணணும். மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. லெவல் அப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், லெவல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், ப்ளஸ் மைனஸ்னு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன், மொத்தம் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் பிரைட் லைட்டு. அப்புறம் இது வார்ம் ஒயிட் லைட்டு. இது வந்து எல்லோ, வார்ம் எல்லோ லைட். 3 மோட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 9 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பிரைட்னஸ் டவுன் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதிலேருந்து 9 ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 9th லெவல் ஆஃப் பிரைட்னஸ். பாருங்கள் எவ்வளோ கிளியராக, எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. இதை வச்சு நம்ம வந்து யூடியூப் பண்ணும்போது லைட் பத்தாத இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரைபாட் வந்து பிகினர்ஸான யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாட் வந்து 7 ஃபீட் ஹைட்டுக்கு வரைக்கும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டை விடவுமே ஹைட்டாக தான் இருக்குது.
இதுதான் 7 feet ஹைட்டு. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மோஸ்ட்லி யாருக்கும் தேவைப்படாது. ஒரு 6 feet ஹைட் வரைக்கும் இருந்தாவே அது வந்து போதுமானது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. இதுதான் பேஸ். இதில் வந்து 2 அட்ஜஸ்டபிள் மோட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள், இது ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள். இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இது கீழே இறக்கிக்கலாம். வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஸ்க்ரூக்குள்ளே தான் இந்த பைப் இருக்குது. இப்படி வந்து சுற்றி சுற்றி எடுக்கணும். சுற்றி சுற்றி எடுத்தால் தான் மக்களுக்கு வந்து புரியும். இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கும்போது என்ன ஆகும்னா பிளர் ஆகிடும் வீடியோ. இப்படி மேலே ஆட்டி ஆட்டி எடுக்கிறோம்ல, வேகமாக மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கக்கூடாது. என்ன ஆகும்னா பிளர் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த ரிங் லைட் வித் ட்ரைபாடை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.